Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிக்கோங்க. Hi viewers, ரொம்ப கிறிஸ்பியா, டேஸ்டியா, குயிக்கா செய்யக்கூடிய புடலங்காய் 65 எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது 65 பண்ணீங்க அப்படினா ரிங்ஸ் மாதிரி பண்ணிடலாங்க. அதே மாதிரி இது 65 வந்து பொடலங்கானே தெரியாது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பொடலங்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட பொடலங்காய் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பொடலங்காய் எடுத்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ரிங்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் திக்காக கட் பண்ணுங்க. கட் பண்ணின பிறகு அந்த உள்ள இருக்கிற விதைகளை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி கொண்டு வந்துக்குங்க. இந்த மாதிரி எல்லா பொருளங்காயும் எடுத்துக்கிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஹாஃப் லெமன் கட் பண்ணி விட்டுக்கோங்க, அந்த புளிப்பு வேணும் அப்படின்னா. இல்லை அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து அது நல்லா நம்ம எல்லாமே அந்த மிக்சர் எல்லாமே நல்லா அதில் பைண்ட் ஆகி வர அளவுக்கு கலக்கிக்குவோம். ரொம்ப தண்ணி தெளிக்காதீங்க, லைட்டாக நான் தெளிக்கிறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. கலக்கி எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. ஊற வச்ச பிறகு எண்ணெய் சூடாக்கிட்டு நம்ம அதில் போட்டு எடுக்க போகிறோம். அதே மாதிரி போடும்போது நீங்கள் அப்படியே அள்ளி போட்டுறாதீங்க. தனித்தனியாக ரிங்ஸ் பிரித்து போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தனித்தனியாக ரிங்ஸாக கிடைக்கும். இல்லாட்டி அப்படியே ஒட்டிக்குவலாம் ஒன்னோட ஒன்று. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு, பொடலங்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கூட நீங்கள் இதை செஞ்சு தரலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ஒரு பக்கம் திருப்பி விடுங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கனால இது பொடலங்காய் மாதிரியே உங்களுக்கு தெரியாது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், அரைச்சிருங்க. பாருங்க, அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான வேலை. நம்மளோட பொடலங்காய் ரிங்ஸ், அதாவது புடலங்காய் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.